Good morning students. Now we are going to see about the 11th standard physics unit 1 nature of physical world and measurements. In this unit we will learn about the topic 1.6 errors. Okay, what is errors? The foundation of all experimental science and technology is measurement. ஓகே எந்த ஒரு டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்துட்டாலும் மெஷர்மெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க ஓகே த ரிசல்ட் அப்டெயின் ஃப்ரம் எனி மெஷர்மெண்ட் வில் கண்டெயின் சம் அன்சர்டனிட்டி எல்லா மெஷர்மெண்ட்லையும் எடுக்கிற வேல்யூஸ் கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது such an uncertainty is termed as error. Any calculation made using the measured value will also have an error. எந்த கேல்குலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக ஒரு சின்ன எரராவது வராமல் இருக்காது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேக் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இன் மெஷர்மெண்ட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன் ஆர் யூஸ்ட் அண்ட் நீட் டு பி டிஸ்டிங்கிஷ்ட் அட் திஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் அக்யூரசி அண்ட் வாட் இஸ் ப்ரெசிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அக்யூரசி அப்படின்னா ஒரு ட்ரூ வேல்யூவோட இப்போ ட்ரூ வேல்யூக்கு நியரஸ்ட் வேல்யூவாக நம்ம எடுத்த மெஷர் பண்ண வேல்யூ இருக்குது அப்படின்னா தட் இஸ் அக்யூரேட் அந்த தட் வேல்யூ இஸ் வெரி அக்யூரேட். ஓகே, ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் அந்த நாம் மெஷர் பண்ண வேல்யூ இருந்தது அப்படின்னா அது அக்யூரேட் வேல்யூன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு முறையும் எடுக்கும் பொழுதும் நம்ம தப்பான மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் எனக்கு அதுதான் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து ப்ரெசைஸ்டு வேல்யூ அதை வந்து பின்னாடி சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலம் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் அக்யூரசி அண்ட் வாட் இஸ் ப்ரெசிஷன். லெட் அஸ் சே you know how your true height is 5 feet and 9 inches. 5 feet and 9 inches. You first measure your height with yardstick and get the value 5 feet. சும்மா ஒரு மெஷர்மெண்ட், yardstick means what? மெஷரிங் ஸ்கேல் தான் சொல்கிறாங்க. ஓகே, yardstickல மெஷர் பண்ணும்போது 5 inches மட்டும்தான், 5 feet மட்டும்தான் கிடைக்குது, இன்ச்சஸ் எதுவும் கிடைக்கல. ஓகே, your measurement is hence not accurate. அப்போது இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது ட்ரூ வேல்யூ 5 feet 9 inches அண்ட் நம்ம மெஷர் பண்ண வேல்யூ 5 feet 0 inches. Your measurement and hence not accurate. Now you measure the height with a laser yardstick and get 5 feet and 9 inches as the value. Okay, லேசர் அளவுகோல், அதாவது லேசர் ஸ்கேலில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 5 feet and 9 inches வந்து கிடைக்குது. நவ் யோர் மெஷர்மெண்ட் இஸ் அக்யூரேட். இப்போ வந்து உங்கள் மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்குது, ஏன்னா ட்ரூ வேல்யூவோட உங்கள் மெஷர் பண்ண வேல்யூ மேட்ச் ஆகுது. ஓகே, இந்த ட்ரூ வேல்யூ இஸ் ஆல்சோ தியரட்டிக்கல் வேல்யூ. இந்த ட்ரூ வேல்யூ என்னென்னா தியரட்டிக்கல் வேல்யூவோட மேட்ச் ஆகுது. த லெவல் ஆஃப் அக்யூரசி ரெக்வயர்ட் ஃபார் ஈச் அப்ளிகேஷன்ஸ் வேரிஸ் கிரேட்லி. The highly accurate data can be very difficult to produce and compile. For example, if you consistently measure your height is 5 feet 0 inches. இப்போ வந்து அடுத்தடுத்து நீ மெஷர் பண்ணும்போதும் உனக்கு அடிக்கடி எப்பயுமே என்ன கிடைக்குது அப்படின்னா 5 feet 0 inches தான் அது யார்ட் ஸ்டிக்கில் கிடைக்குது அப்படின்னா your measurement are precise அப்படி மீன்ஸ் வாட்? நுட்பமானது அப்படின்னு அர்த்தம். சரியா? அக்யூரேட்னா துல்லியமானது, ப்ரிசைஸ்டுனா நுட்பமானது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ரிசைஸ் அதாவது இப்போ நீ ஒவ்வொரு முறை எடுக்கும்போது, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரே ட்ரையலாக முடிக்க மாட்டாங்க. அப்போ நிறைய ட்ரையல்ஸ் வந்து போகும்போது ஒரு 5-6 ட்ரையல்ஸ் நம்ம பார்க்கும்பொழுதும் மறுபடியும் உனக்கு அதே வேல்யூ தான் கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் ப்ரிசைஸ்டு வேல்யூ. அது அக்யூரேட் வேல்யூவாக கூட இருக்கலாம். ஓகே, மறுபடியும் அதே வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அது ப்ரிசைஸ்டு வேல்யூ. ஆனால் அது ட்ரூ வேல்யூவாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, the level of precision required for different applications to vary in great extent. Engineering projects such as road and utility construction require very precise information measured to the millimeter or 1/10 of an inch. இப்போ ரோடெலாம் போடுறாங்க அப்படின்னா எல்லா ரோடோட எல்லா பார்ட்ஸ்லையும் இவ்வளோ இன்ச்சஸ் தான் என்னது திக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கணும். சரியா? இப்போ ஒரு இடத்துல வந்து 9 inches திக்னஸும், ஒரு இடத்துல 10 inches திக்னஸும், ஒரு இடத்துல 5 inches திக்னஸும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோட்டில் நாம் எவ்வளோ காஸ்ட்லியான காரில் போனாலுமே நம்ம அந்த குழுங்கள் இருக்க தான் செய்யும். எல்லா இடத்துலையும் 9 inches ஃபார் 9 inches இல்லைனா 5 inches இல்லைனா 10 inches ஒரே யூனிக்காக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம எவ்வளோ கம்மியான ரேட்டில் இருக்கிற காரை நம்ம போனாலும் என்னவா இருக்கும், அது சோல்டிங் இல்லாமல், அதாவது அந்த அது என்னது
என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த காரில் போகும்போதும் போகக்கூடிய கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது குலுங்கும் இல்லையா, வண்டி குலுங்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது, ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா வண்டி குலுங்க ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் சச்சஸ் ரோட் அண்ட் யூட்டிலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கையோ வெரி ப்ரிசைஸ்ட் இன்ஃபர்மேஷன். அது தப்பாக நீ 5 இன்ச்சு போட்டாலும் சரி, கரெக்டாக எல்லா ரோடோட எல்லா திக்னஸும் எப்படி இருக்கணும், அதே 5 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா அந்த அந்த வேல்யூ ப்ரிசைஸ்டு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, measure to the millimeter or 1/10 of an inch. If a measurement is precise, that does not necessarily mean that it is accurate. அந்த precise value வந்து accurate-ஆக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. However, if the measurement is consistently accurate, it is also precise. அதாவது அடுத்தடுத்து நம்ம எடுக்கும்பொழுதும் கரெக்டாக வந்தது அப்படின்னா அது precise value தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் a temperature of outside building is 40 degrees Celsius as measured by weather thermometer, if the real outside temperature is 40 degrees Celsius, the thermometer is accurate. ஓகேவா? அப்போ நம்ம எடுக்கும் பொழுதும் வெளியே இருக்கிற ட்ரூ வேல்யூவும் இதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அக்யூரேட்னு சொல்கிறோம். if the thermometer consistently registers the exact temperature in a row, the thermometer is precise. அப்போது கண்டினியூஸாக அது எக்ஸாக்டாக கொடுத்ததுன்னா அது வந்து ப்ரிசைஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தடுத்து நம்ம காட்டக்கூடிய டெம்பரேச்சரும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அது ப்ரிசைஸ்டு வேல்யூ தான். கன்சிடர் another example. Let the temperature of a refrigerator repeatedly measured by the thermometer by given as 10.4 degrees Celsius, 10.2 degrees Celsius, 10.3 degrees Celsius, 10.1 degrees Celsius, and 10.2 degrees Celsius, and 10.1 degrees Celsius, 10.1 and 10.1. However, if the real temperature inside the refrigerator is 9 degrees Celsius. ஓகே, இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் இன்சைட் மெஷர்மெண்ட் வந்து என்னென்னா ஆக்சுவலாக ட்ரூ வேல்யூ 9 டிகிரி செல்சியஸ். ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவை மெஷர் பண்ணும்போதும் 10 வந்து கழிச்சிருக்கு, 10 டாட்ஸில் வந்து கிடைச்சி 10 டெசிமலில் கிடச்சிருக்கு. ஸோ வி சே தட் த தெர்மாமீட்டர் இஸ் நாட் அக்யூரேட். அந்த தெர்மாமீட்டர் அக்யூரேட் கிடையாது. ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் அந்த 10th வெளியே என்ன கொடுத்துருக்காங்க, இட் ஆல்மோஸ்ட் ஒன் டிகிரி ஆஃப் த வேல்யூ ட்ரூ வேல்யூக்கு 1 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது வந்து அக்யூரேட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் சின்ஸ் ஆல் மெஷர்ட் வேல்யூ ஆர் க்ளோஸ் டு 10 டிகிரி செல்சியஸ், எல்லா மெஷர்ட் வேல்யூ எல்லாமே 10 டிகிரி செல்சியஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரிசைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அகைன் அண்ட் அகைன் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போதும் அது சேம் வேல்யூக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால, ஸோ சேம் வேல்யூவாக இருக்கிறதுனால அது ப்ரிசைஸ்டு சொல்கிறோம். அந்த ப்ரிசைஸ்டு வேல்யூ அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. Okay, a visual example. The target shooting is an example which explains the difference between the accuracy and precision. In figure 1.9, the shots are focused. Figure 1.9ல இந்த ஷார்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஷார்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அப்போது இது வந்து அக்யூரேட்டும் கிடையாது, ப்ரிசைஸ்டும் கிடையாது. ஓகே, இது அக்யூரேட்டும் இல்லை, ப்ரிசைஸ்டும் இல்லை. இதுவே பி பிக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புல்லட்ஸும் எங்கே போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா ஒரே இடத்துல போய் ரீச் ஆகிருக்கு. இது வந்து அக்யூரேட்டாக இல்லைனாலும் ப்ரிசைஸ்டு. இது வந்து அக்யூரேட்டாக இல்லைனாலும் இது ப்ரிசைஸ்டு. ப்ரிசைஸ்னால் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ப்ரிசைஸ்டு. இது வந்து தேர்ட் ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா அதே டார்கெட்டில் போய் பக்கத்தில் ரீச் ஆகிருக்கு. டார்கெட் பக்கத்தில், அப்போ ட்ரூ வேல்யூவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த டார்கெட் பக்கத்தில் ரீச் ஆகிருக்குன்னா அது வந்து அக்யூரேட்டும் கூட ப்ரிசைஸும் கூட. அப்போ இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், வாட் இஸ் அக்யூரசி, வாட் இஸ் ப்ரிசிஷன் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, in shots are focused so to reach the bull's eye midpoint. But the arrows have reached only around this point, hence the shots are not accurate and also not precise. Okay, in figure 1.9b, all the shots are close to each other but are not in the central point. எல்லா பாயிண்ட்டும் பக்கத்தில் இருக்குது, பட் சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு இல்லை. ஆனால் அக்யூரேட்டிக் இதுக்கு என்ன அர்த்தம்னா இது அக்யூரேசி கிடையாது, எல்லாமே ப்ரிசைஸ்டு வேல்யூ தான். ஓகே, hence the shots are said to be precise but not accurate. In figure 1.9c, the shots are closer and also in the central point, hence the shots are both precise and accurate. Okay,
Now the numerical example, the true value of certain length is nearly 5.678 centimeter in the experiment using measured instrument resolution of 0.1 centimeter. The measured value is found to be 5.5 centimeter. சரியா, ஒரு ட்ரூ வேல்யூ எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம 0.1 சென்டிமீட்டர் அக்யூரேசியோட நம்ம மெஷர் பண்ணுறோம். அக்யூரேசி இருக்கிற ரெசல்யூஷன் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெஷர் பண்ணும்போது 5.5 சென்டிமீட்டர் கிடைக்குது. In another experiment using measuring instrument is greater resolution of 0.01 centimeter. 0.01 சென்டிமீட்டர் அக்யூரேசி இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதை மறுபடியும் மெஷர் பண்ணும்போது 5.38 இருந்திருக்கு. We find that the first measurement is more accurate and it is closer to the true value, but it has lesser precision. On the contrary, the second measurement is less accurate but it more precise. அப்படின்னா 2 டிஜிட் மெஷர்மெண்ட்டில் 2 டிஜிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 5.38 சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ரிசைஸ்டு வேல்யூ. இதுவே வந்து 5.5ங்கிறது அந்த ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் இருக்குது. பட் இந்த அக்யூரேட் வேல்யூ தான், ஆனால் ப்ரிசைஸ்டு வேல்யூ கிடையாது. இது வந்து என்னது ப்ரிசைஸ்டு வேல்யூனா நம்ம அந்த ரெசல்யூஷன் அக்கார்டிங் டு த மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரெசல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று 5.6, 5.7, 5.8 அப்படி தான் மெஷர் பண்ணிட்டு போகவே ஒழிய இன்னும் அக்யூரேஷியாக என்ன பண்ணாது, மெஷர் பண்ணாது. ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் இருக்குது, அது அக்யூரேட்டாக இருந்தாலும் இது வந்து என்னது ப்ரிசைஸ்டு வேல்யூவாக எது இருக்கும், இந்த 5.38. அப்போது ரெசல்யூஷனுங்கிறது இம்பார்ட்டண்ட். சரியா, ரெசல்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணுறோம், எவ்வளோ அக்யூரசி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இதில் முக்கியம் அப்படிங்கிறத இதை வந்து சொல்ல வராங்க. ஓகே, நவ் வாட் ஆர் ஆல் த எரர்ஸ் இந்த மெஷர்மெண்ட்ஸில் என்னென்ன மாதிரியான எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. த அன்சர்டனிட்டி இஸ் த மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் அன் எரர், த ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர் அண்ட் த கிராஸ் எரர் அண்ட் த 3 பாசிபிள் எரர்ஸ். இதில் வந்து ரேண்டம் எரருக்கு கீழே சிஸ்டமேட்டிக் எரர்ஸு கீழே 5 எரர்ஸ் வந்து வருது. ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், the systematic errors are reproducible inaccuracies that are consistently in same direction. These occur often due to the problem that persists throughout the experiment. The systematic errors can be classified as follows. இந்த systematic errors வந்து ஒன்ஸ் நம்ம வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாகவே என்ன பண்ணிகிட்டு இருக்கும், ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்ம கூட வந்துக்கிட்டே அந்த எரர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். when an instrument is not calibrated properly. Calibrate means what, அதை வந்து கரெக்டாக பண்ணல அப்படின்னா at the time of மேனுஃபேக்சர் பண்ணும்போதே சரியாக பண்ணல அப்படின்னா the instrumental errors may arise. இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. If a measurement is made with meter scale whose end is worn out, அதாவது அந்த ஓரங்கள் எரர், அதாவது ஒரு ஸ்கேல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த ஸ்கேலோட ஓரம் வந்து என்ன ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு, ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா the result obtained will have an errors. அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்காது. These errors can be corrected by choosing the instrument carefully. அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் செலக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் imperfection in experimental technique or procedure. These errors arise due to the limitations of experimental arrangement. அப்போ அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி தான் இருக்கணும், ஒரு பிளேன் சர்ஃபேஸில் வைக்கணும் அதேமாதிரி ஸ்ப்ளிட் லெவல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் லெவல் அப்படின்னு சொன்னால் ரசமட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ கட்டடம் கட்டும்பொழுது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கட்டடம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கா, ஈவனாக இருக்கா, இல்லை ஒன்று ஏற்றி இறக்கமாக இருக்கா அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட் லெவல் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ப்ளிட் லெவல் வச்சு மெஷர் பண்ணுற அந்த மெஷர்மெண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம அதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணாமல் டைரெக்டாக ரீடிங்ஸ் எடுக்க போயிட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். imperfections in experimental technique. As an example, while performing experiments with a calorimeter, if there is no proper insulation, இப்போ calorimeter எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து இப்போ calorimeterல வந்து அந்த ஹீட் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேட் பண்ணுவாங்க. அந்த இன்சுலேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா there will be radiation losses. அங்கே இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். this results errors in the overcome these necessary correction has to be applied. அப்போ இதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா கரெக்டான கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, தென் பர்சனல் எரர்ஸ். These errors are due to individuals performing the experiments may due to the incorrect initial
setting up of experiment and carelessness of the individual making the observation due to improper precautions. ப்ரிகாஷனல் மெஷர்ஸ் வந்து எடுக்காமல் பண்ணாங்கன்னா இந்த பர்சனல் ரிஸ்க்கான வாய்ப்புகள். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும், முதல்ல இதை பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறத பண்ணாமே டைரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எரர்ஸ் டியூ டு த எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டில் வேல்யூ வந்து வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. த சேஞ்ச் இன் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் டூரிங் த எக்ஸ்பெரிமெண்ட் கேன் காஸ் த எரர் இன் மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், humidity and pressure during measurements may affect the result of measurement. Okay. The least count error. The least count is the smallest value that can be measured by the measuring instrument, and the error due to this measurement is the least count error. The instrument resolution hence is causes of this error. Least count error can be reduced by using the high precision instrument for the measurement. அப்போ இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதாவது லீஸ்ட் கவுண்ட் எடுக்கும்பொழுது வர எரர்ஸ்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் என்ன பண்ணலாம், நம்ம அவாய்ட் பண்ண முடியும். Then random errors. This is important 3 mark questions. All of you note it carefully. The random errors may arise due to the random and unpredictable variations, experimental conditions like pressure, temperature, voltage supply. இந்த மாதிரியான காசஸ்னால என்ன வரலாம், இந்த ரேண்டம் எரர்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Errors may also be due to personal errors by the observer who performs experiment. இது மட்டும் இல்லாமல் பர்சனல் எரர்ஸ்னாலையும் இந்த ரேண்டம் எரர்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. The random errors are sometimes called chance error. ஓகே, ரேண்டம் எரர் என்னன்னு சொல்கிறோம், சான்ஸ் எரர்னு சொல்கிறோம். when different readings are obtained by person every time he repeats an experiment, personal error occurs. ஓகே, ஒவ்வொரு டைம் எடுக்கும் பொழுதும் வேறு வேல்யூ நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த பர்சனல் எரரும் வந்திருக்கு காரணமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த கேஸ் ஆஃப் திக்னஸ் ஆஃப் அ வயர் மெஷர்ட் யூஸிங் த ஸ்க்ரூ கேஜ். ஒரு ஸ்க்ரூ கேஜை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், திக்னஸ் ஆஃப் அ வயரை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரீடிங்ஸ் டு பி டேக்கன் மே டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ். ஒவ்வொரு ட்ரையல்லையும் ஒவ்வொரு மாதிரியான வேல்யூ வருது அப்படின்னா இன் திஸ் கேஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மேட் அண்ட் தென் அரித்மெட்டிக் மீன் இஸ் டேக்கன். அப்போது அந்த கேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட் நம்ம கிடைக்குது, வேல்யூஸ் நம்ம கிடைக்குது அப்படின்னா நிறைய ட்ரையல்ஸ் எடுத்துகிட்டு அதில் அரித்மெட்டிக் மீன் பார்க்கணும். இஃப் அ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஆர் டேக்கன் இன் த எக்ஸ்பெரிமெண்ட் த ரீடிங்ஸ் ஆர் A1, A2, A3. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையலில் உனக்கு A1ங்கிற வேல்யூ வந்திருக்கு, செகண்ட் ட்ரையலில் A2 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு, தேர்ட் ட்ரையலில் A3 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஸோ ஒரு 10 ட்ரையல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்போ A10 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அரித்மெட்டிக் இதில் வந்து அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி எத்தனை ரீடிங்ஸ் எடுக்கிறியோ அத்தனை ரீடிங்ஸால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ட்ரையல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 10 ட்ரையல்ஸால் என்ன பண்ணணும், இங்கே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் அரித்மெட்டிக் மீன். யூஸ்வலி இது வந்து எப்படி சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா AM is equal to 1 by n summation is nothing but addition. Okay, I is equal to 1 to n. எத்தனை 1 to n எத்தனை மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நமக்கு தெரியாது, ஒருத்தர் 10 ட்ரையல்ஸ் எடுக்கலாம், இன்னொருத்தர் 15 ட்ரையல்ஸ் எடுக்கலாம். அப்போ எத்தனை ட்ரையல்ஸ் எடுக்கிறாங்களோ அது அந்த வேல்யூ தான் என்னோட வேல்யூ. ஓகேவா? அப்போ I is equal to 1 இது வந்து லிமிட் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ சம்மேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, மாதிரியான ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து சம்மேஷன் பேர். அப்போ I is equal to 1 to nங்கிறது லிமிட், எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் ஐங்கிறது A1, ஐங்கிறது 1, 2, 3. இப்போ ஐயோட வேல்யூ 1லேருந்து எத்தனை வரைக்கும் இருக்கோ அத்தனை வரைக்கும் AI இருக்கும். அதை வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. யூஸ்வலி த அரித்மெட்டிக் மீன் இஸ் டேக்கன் த மோஸ்ட் பாசிபிள் ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. இப்படி நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு வர்ற வேல்யூ எப்படி இருக்கும்னா ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, தென் இப்போ நம்பர் ஆஃப் certain procedures to be followed to minimize the experimental errors along with the examples are shown in table 1.8. the experimental error minimize பண்ணனும்னா என்ன மாதிரியான எப்படி மெஷர் பண்ணனும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. the random error, suppose you measure the mass of the ring
3 times using the same balance and slightly different values. For 15.46, 15.42, 15.44 grams, take more data. Random errors can be evaluated through statistical analysis can be reduced by averaging a large number of observations. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் மெஷர் பண்ணும்போது ரேண்டம் எரர் மெஷர் பண்ணும்போது மாஸை வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸில் மெஷர் பண்ணுவீங்க. ஃபிசிக்கல் பேலன்ஸில் மெஷர் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை வந்து ஆவரேஜ் எடுத்துக்கணும், ஆவரேஜ் எடுத்து போடணும் அப்படிங்கிறது. போட்டால் நமக்கு மினிமைஸ் அந்த எரர்ஸ் வந்து மினிமைஸ் ஆகிடும். தென் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், சப்போஸ் க்ளோத் டேப் மெஷர் that you measure length of an object has been stretched out from these years of use. அதாவது ஸ்ட்ரெச்சிங் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெஷரிங் டேப் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ வந்து ஒவ்வொரு கடையிலையும் ரூல்ஸ் இருக்குது. மெஷரிங் டேப் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாற்றணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். இதை வந்து மாற்றாமல் நம்ம வருஷம் ஃபுல்லாகவோ இல்லை அதாவது 2 years 3 years கூட மாற்றினாலும் நம்ம மெஷர் பண்ண என்ன ஆகும், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லெங்க்தாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அது ஸ்ட்ரெச் அவுட், அதாவது இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அஸ் அ ரிசல்ட் ஆல் ஆஃப் த லெங்த் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட். எல்லா மெஷர்மெண்ட் என்னவா இருக்காது, கரெக்டாக இருக்காது. ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் difficult to detect and cannot be analyzed statistically. So because all of the data in the same direction either too high or too low, ஒன்று அதிகமாக இருக்கலாம் இல்லைன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கலாம். Then gross error, the error caused due to the sheer carelessness and observer is called the gross errors. அதாவது அப்சர்வரோட கேர்லெஸ்னஸ் இருந்தால் இந்த gross error வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. gross error மீட் மொத்த பிழைகள்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், reading an instrument without setting it properly, taking observations in a wrong manner without bothering about the source of errors and these precautions. Recording wrong observation, ஒன்று என்னது வித்தவுட் செட்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா, டேக்கிங் அப்சர்வேஷன் இன் ராங் மேனர், அதாவது தப்பாக மெஷர்மெண்ட் எடுத்தாலோ, இல்லைனா ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ் தப்பாக எடுத்தாலோ, யூஸிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸில் வந்து நம்ம தப்பான வேல்யூ, இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம தப்பாக எடுத்து மெஷர் பண்ணி போட்டாலோ என்னவாக இருக்கும், இந்த கிராஸ் மொத்த பிழைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தீஸ் எரர்ஸ் கேன் பி மினிமைஸ்ட் ஒன்லி when the observer is careful and mentally alert. அப்போ கிராஸ் எரர் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த அப்சர்வர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மென்டலி அலர்ட்டாக இருக்கணும். அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, then error analysis. Absolute error, the magnitude of difference between true value and measured value as a quantity is called the absolute error. The magnitude of the magnitude means what, the number of magnitude of the difference between the true value and measured value of the quantity is called absolute error. அப்போ ட்ரூ வேல்யூவுக்கும் நம்ம மெஷர் பண்ண வேல்யூக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸாக என்னென்னா absolute error. If A1, A2, A3 and so on AN is the measured values of any quantity, A is an experiment performed n times, then the arithmetic mean of these values is called the true value. AM is a quantity. அப்போது இதுதான் நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, ரேண்டம் எரரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கணும், சரியா, சம்மேஷன் எடுத்துக்கணும். அப்போ AM is equal to A1 plus A2 plus A3 plus and so on plus AN divided by N, or AM is equal to 1 by N summation of I is equal to 1 to N AI. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்தது. Then the absolute error in measured values is given by del A1. அந்த மெஷர்ட் இப்போ ட்ரூ வேல்யூ AM அப்படிங்கிறது நம்ம மெஷர் பண்ண வேல்யூ, அதாவது ட்ரூ வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ A1ங்கிறது மெஷர்டு வேல்யூ. ஓகேவா, A1 வந்து ஃபஸ்ட் நம்ம ட்ரையல் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போது டெல் A1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் AM மைனஸ் A1. மாடுலஸுங்கிறது என்னென்னா அதில் சிம்பிள் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நான் இது மாடுலஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் சிம்பிள் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போது டெல் A1 இஸ் ஈக்குவல் டு AM மைனஸ் A1, டெல் A2 இஸ் ஈக்குவல் டு AM மைனஸ் A2, டெல் AN இஸ் ஈக்குவல் டு AM மைனஸ் AN அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். தென் மீன் அப்சல்யூட் எரர். த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ் இன் ஆல் மெஷர்மெண்ட்ஸ் இஸ் கால்ட் த மீன் அப்சல்யூட் எரர். டெல் AM இஸ் ஈக்குவல் டு டெல் A1 ப்ளஸ் டெல் A2 மாடுலஸ். இந்த மாடுலஸ் கண்டிப்பாக போடணும், ஏன்னா வந்து இதில் வந்து சிம்பிள்ஸ் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுனால மாடுலஸ் எடுத்துட்டோன்னா சிம்பிள் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம ரேஷியோ பார்த்தா அது மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே,
அப்போது del A1 plus del A2 plus del A modulus of del A3 plus del AN divided by n. So 1 by n summation of I is equal to 1 to n del AI. If AM is the true value, AM வந்து நமக்கு true value னு தெரியும், and del AM is the mean absolute error of the error, then the magnitude of the quantity is lie between AM plus del AM or AM minus del AM என்ன பண்ணலாம் இருக்கலாம். அந்த mean absolute இதிலிருந்து இதில் வரைக்கும் இருக்கலாம். Then relative error, the ratio of the mean absolute error to the mean value is called the relative error. It is also called the fractional error. Thus relative error is equal to mean absolute error divided by mean value. Mean absolute error mean value நீங்கள் divide பண்ணீங்க அப்படின்னா that is relative error. That is relative error. அது எப்படி கரெக்ட் அந்த relative error express how large the absolute error is compared to the total size of an object measured. For example, the drivers of a speedometer shows his car is traveling at 6 km per hour when it is actually moving 62 kilometers. This absolute error, the speedometer is 62 minus 60. அப்போ வந்து அந்த அவர் போனது வந்து எவ்வளவு 62 மீட்டர்ஸ், ஆனால் வந்து காட்டுறது எவ்வளோ காட்டியிருக்கு இந்த டிரைவர் ஷோஸ் ட்ராவல் வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் 60 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டியிருக்கு. அப்போ அப்சல்யூட் எரர் என்னென்னா 62 minus 60, that is 2 km per hour. So the relative error of the measurement is 2 km per 60 is equal to 0.033. 0.033, that is the relative error. Then percentage error, அப்போ relative error into percentageல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா that is what percentage error. The relative error expressed as an percentage error is called percentage error. Percentage error is equal to del AM divided by AM into 100%. The percentage error very close to 0 means one is close to the targeted value, which is good and acceptable. It is always necessary to understand whether the error is due to impression and equipment used for the mistake in the experimentation. Okay, this is about what error analysis. Okay, next we are going to see about what is propagation. ஒரு எரர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போதோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணும்போதோ டிவைட் பண்ணும்போதோ மல்டிப்ளை பண்ணும்போதோ எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். Okay, a number of measured quantities may be involved in the final calculation of an experiment. ஒரு நம்பர் அந்த மெஷர்டு குவான்டிட்டியை எப்படி பண்ணுறோம், அந்த ஃபைனல் calculation தான் மெஷர் பண்ணுறோம். Different types of instrument might have been used for taking readings. அதாவது ஒரு ரீடிங் எடுக்கிறதுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் we may have a look at the errors in the measurement various quantities collectively. The errors in the final results depends on, அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா errors in the individual measurement. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்லேயும் எரர்ஸ் இருக்கலாம், அதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த நேச்சர் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் டு கெட் த ஃபைனல் ரிசல்ட். எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே கண்டிப்பாக அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டோம். ஆட் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம், பர்சன்டேஜ் எடுப்போம். இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அந்த ரிசல்ட் வந்து, அதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. த வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த propagation and combination of errors in the different mathematical operations are discussed below. Okay, the error in sum of two quantities, ரெண்டு குவான்டிட்டிஸே நம்ம ஆட் பண்ணும்போது let del A and del B the absolute errors. del A யும் del B யும் absolute errors எடுத்துக்கிட்டோம் in two quantities A and B respectively. Then the measured value of A is equal to A plus or minus del A. Measured value of B is equal to B plus or minus del B அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சிடர் அந்த சம்மை வந்து Z is equal to ABன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ A என்னவா எடுத்திருக்கோம், A plus or minus del A. B என்னவா எடுத்திருக்கோம், B plus or minus del B அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ the error del Z, அப்போ இசட்டுக்கும் அந்த நம்ம ஆட் பண்ணாலும் அதுலேயும் ஒரு எரர் வரும் இல்லையா? அந்த எரர் டெல் இசட்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் del A plus B plus or minus del B. ஸோ அந்த ஏபி எல்லாம் காமனாக எடுத்துக்குவோம். அண்ட் del A del B எல்லாம் காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Z
இசட் ப்ளஸ் அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏபிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து இசட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ப்ளஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அப்படிங்கிற வேல்யூ தனியாக நிற்கும். அப்போ இசட் அந்த ரெண்டு சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக டெல் இசட்டுங்கிறது டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. இது என்ன இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க அந்த பிங்க் கலர் பாக்ஸில் த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இந்த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் அப்சல்யூட் எரர். சம் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோ. சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர்ஸ் இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். அப்போ ரெண்டு ஏதோ அதாவது ரெண்டு எரர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அது ரெண்டு என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? இப்போ வந்து ஒரு வேல்யூ எடுக்கிறோம், இன்னொரு வேல்யூ எடுக்கிறோம், அதை மைனஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டு வேல்யூலேயும் வந்து என்ன இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எரர்ஸ் வந்து என்ன ஆகும், ஆட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எரர்ஸ் இன் ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். இப்போ let del A be the absolute errors and the two quantities A and B respectively. Consider the product Z is equal to AB. சரியா? AB அப்போ எரர் Z is equal to AB நம்ம எடுத்துக்க போகிறோம். Then error del Z in Z is given by Z plus del Z is equal to அதே மாதிரி தான் ஏக்கு A plus del A எடுத்துக்க போகிறீங்க, பிக்கு B plus del A. ஏன்னா ஏல இந்த மாதிரியான அப்சல்யூட் எரர் இருக்குது. B மெஷர் பண்ணும்போது நமக்கு del B அப்படிங்கிற ஒரு அப்சல்யூட் எரர் இருக்குது. அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணவும் மைனஸ் பண்ணவும் நம்ம செய்யணும். ஓகேவா? அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இப்போ del A plus del A B plus or minus del B நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்பொழுது உனக்கு கீழே அந்த பிங்க் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்களே AB plus or minus A del B plus or minus B del A plus or minus del A del B அப்படின்னு கிடைக்கும். இப்போது டிவைடிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறோம், பை இசட்டால் டிவைட் பண்ணுறோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஏபியால் டிவைட் பண்ணுறோம். அப்படின்னா 1 plus del Z by Z is equal to 1 plus or minus del B by B and plus or minus del A by A plus or minus del A by A dot del B by B அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும். ரெண்டு பக்கமும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இசட்டால் டிவைட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஏபியால் டிவைட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ as del A by A del B by B are both small quantities, their product term is can be neglected. அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் என்ன கிடைக்கும், del Z divided by Z is equal to plus or minus del A by A plus or minus del B by B. So the maximum fractional errors in the product of two quantities is equal to the sum of fractional errors. அந்த fractional error என்ன பண்ணுறோம், சம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கிடைச்சிரும். அப்போ எந்த எரரையும் என்ன பண்ணலாம், கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா இதுலேருந்து எரர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகுதுன்னா அதை வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ என்ன பண்ணுறோம், அதை ஆட் பண்ணணும். எரர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, எரர்ஸ் இன் டிவிஷன் ஆர் குவாஷியன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். லெட் del A be அதே மாதிரி தான் del A and del B the absolute errors in the two quantities A and B respectively. அப்போ இசட்டுங்கிறது A by B. அப்போ ஏங்கிறது என்னவா எடுத்திருக்கோம், A plus or minus del A. Bங்கிறது B plus or minus del B. அப்போ ரெண்டையும் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிம்பிளிஃபை பண்ணி காட்டியிருக்காங்க. Z plus or minus del Z is equal to A plus or minus del A divided by B plus or minus del B is equal to என்ன பண்ணுறாங்க A காமனாக வெளியே எடுத்துடுறாங்க. இந்த பிங்க் கலர் பாக்ஸில் தேர்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்ட் ஈக்குவல் டுல ஏ வந்து காமனாக நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 plus or minus del A by D divided by B into 1 plus or minus del B by B. ஓகேவா? அப்போ A by B நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 plus or minus del A by A அப்படியே இருக்கும். தென் இது வந்து மைனஸில் போய்டும். 1 plus or minus del B by B பவர் மைனஸ் 1. அப்போ இதை வந்து நம்ம இந்த கேல்குலேஷன் படி இப்போ கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 plus x ஹோல் பவர் n அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 1 plus nx அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போ டிவைடிங் போத் சைட்ஸ் பை z, அப்போது என்ன பண்ணுறோம், பை z we get 1 plus or minus del z by z divided by 1 plus or minus del A by A in 1 minus or plus del B by B. அதை வந்து எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஸோ 1 plus or minus del A by A
minus or plus del b by b and plus or minus del a by a into del b by b. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம். இது வந்து என்ன பண்ணலாம், del a by ஏயும் del b by bயும் ஃப்ராக்ஷனல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும், del z by z is equal to del a by a plus del b by b அப்படிங்கிறது. ஸோ the maximum fractional errors in the quotient of the quantities is equal to the sum of their individual fractional errors. ஓகே, எரர்ஸ் இன் பவர்ஸ் ஆஃப் அ குவான்டிட்டி. இப்போ பவர்ஸில் எரர்ஸ் வந்து என்ன பண்ணுறது, ஓகேவா? அப்போது இசட் த எரர் del z in z given by அந்த del zங்கிறது இசட்டோட எரர். ஓகே, அப்போ z ப்ளஸ் ஆர் மைனஸ் del z இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ஆர் மைனஸ் del a பவர் n இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறாங்க, ஏ பவர் என்ன வெளியே எடுத்துடுறாங்க, காமனாக ஏயை எடுத்துடுறாங்க. ஸோ கீழே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே என்ன வந்துடும், del a by ஏன்னு வந்துடும். அப்போது ஏ பவர் n ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del a by a ஹோல் பவர் n. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்ட்டு del a by a. del a by ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we get 1 ப்ளஸ் ஆர் இந்த ஃபார்மை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் nx நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del z divided by z is equal to 1 plus or minus n into del a by a. அப்போ del z is equal to z by z, del z divided by z is equal to n dot del a by a அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம கடைசியாக ஞாபகம் வச்சுக்க போகிறது. the fractional errors in nth power of a quantity is n times the fractional error that in that quantity. ஓகே, இப்போ ஜென்ரல் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா z is equal to a power p b power q divided by c power r னா del z எப்படி இருக்கும்னா del z by z into 100, p into del a by a into 100, q into del b by b into 100 and r into del c by c into 100. இன்னுமே சிம்பிளாக நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸ் படி பார்க்கணும் அப்படின்னா physical quantity x is given by x is equal to a square b cube c into c root of d. ஓகேவா? அப்போ c பவர் 1 d பவர் 1/2 சரியா? ஏ ஸ்கொயர் பி கியூப் இருக்குது, சி பவர் 1 இருக்குது, டி பவர் எப்போயுமே ரூட் ஆஃப் என்ன பண்ணுவோம் 1/2 நம்ம எடுத்துக்குவோம். இது பர்சன்டேஜ் எரர்ஸ் ஆஃப் த மெஷர்மெண்ட் ஏ பி சி ஆர் 4%, 2%, 3% and 1% respectively. So x is equal to a square b cube divided by c into d. So the percentage error is given by del x by x into 100, 2 into del a by a into 100, 3 into அந்த பவர்ஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. del b by b into 100, del c by c into 100 and del d by 1/2 del d by d into 100. அப்போது del x by error percentage எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 4%. 2 into 4% and 3 into 2% and 1 into 3% and half into 1%. Finally we get 17.5%. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஈஸியான சம்ஸ். அதே மாதிரி டெரிவேஷன் பார்ட் பார்க்கும்போதும் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சார் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.